சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் வெடித்த மிகப்பெரிய பிரச்சனை செங்கோட்டையன் உள்ளிட்ட 7 நபர்களது பதவி முழுமையாக பறிக்கப்பட்டதை தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் மெரினா கடற்கரையில் அம்மா சமாதியில் அடுத்த தர்ம யுத்தத்தை தொடங்கிவிட்டாரா? சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் முழு ஆதரவு செங்கோட்டையனுக்கு இருக்கிறது. செங்கோட்டையனின் இந்த முடிவு அவரது சுயநலமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அதற்கு காரணம். ஆட்சி அமைக்க வேண்டும். ஒருவேளை அதிமுக தோல்வி அடைந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் உள்ள பண்ணை வீட்டில் முழுவதுமாக தங்கிவிடுவார். அதிமுக தமிழகத்தில் அழிந்துவிடும். அதை தடுப்பதற்குத்தான் ஒருங்கிணைய வேண்டும். ஒரு தொகுதியில் 3 அணி 4 அணியாக இருந்தால் கட்சி பணிகளை எப்படி மேற்கொள்ள முடியும்? தொண்டர்களிடம் எப்படி நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை மூலமாக மக்களை சந்திப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டுதான் இந்த முடிவை எடுத்ததாக செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருந்தார். மேலும் 10 நாட்கள் கெடு கொடுப்பதாகவும் நேற்று பேசியிருந்தார். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திய ஆலோசனையின் முடிவில் செங்கோட்டையன் உள்ளிட்ட 7 நபர்களது பதவிகள் முழுமையாக பறிக்கப்பட்டதாகவும் அறிவித்திருக்கிறார். இது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வெடித்துள்ளதையும் அடுத்து ஓபிஎஸ் அவர்களை போல் செங்கோட்டையன் அவர்கள் தரும யுத்தத்தை தொடங்குவார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அது நடந்தால் நிச்சயம் அதிமுகவில் மீண்டும் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் மாறும். தமிழக அரசியலில் 7 மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் நிலைமை, மக்களிடம் அவர்களது பார்வையும் முற்றிலுமாக மாறுபடும். எடப்பாடி பிரச்சாரங்கள் செல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் என்று ஆதரவாளர்கள் பிரிந்து கிடந்தால் எடப்பாடியால் நிம்மதியாக பிரச்சாரங்களையும் மேற்கொள்ள முடியாது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கோட்டையன் அவர்கள் தரும யுத்தத்தை தொடங்கலாமா? அதிமுகவில் வெடித்த பிரச்சனை எடப்பாடியால் சரி கொண்டு வர முடியவில்லை என்றால் அவரை பதவியிலிருந்து மாற்றலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.